நான் இது சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம். ஒவ்வொரு ஞாயிறும் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை வச்சுக்கிறேன். என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன். அங்கே கூட நான் உதவி வாங்கிக்கிறேன். உணவு நன்கொடையா நான் கொடுக்க முடியும்னா என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி. தப்பில்லை. நீங்கள் நல்லா இருந்தால் எப்படி கொடுக்காமல் இருப்பீங்க? குருக்கு இல்லை. நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் வழிஞ்சி இன்னொருத்தருக்கு கொடுங்கன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் மரமாக வளருங்க, பல பறவைகள் வந்து உங்கள் கூட்டில் வாழும். நீ ஒரு வீடு கட்டிக்கோ, அது எனக்கு பெருமை. அது சிவகிட்ட போனார், ஒரு வீடு கட்டினார், நல்லா இருக்கிறாருன்னா எனக்கு என்ன ஆகும்? அது நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு, எனக்கு அது பெருமை. நீ மகிழ்ச்சியா இரு, அதுதான் எனக்கு கொடுக்குற காணிக்கையே. ஆல்மா சிவகி ஆளுங்கள்லாம் நல்லா தாண்டா இருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க எல்லாருமே. இன்னும் ஆள் வரத்தான் செய்வாங்க. அதனால் நீ குருக்கு கொடுக்குவானா, முதல்ல ஒன்று என்ன பண்ணிக்க, சரியாக வச்சுக்கோ. என்னடா டே, நான் 3 மாதம் 3 நாள் இப்படி யோசிக்கிறேன் அப்படி யோசிக்கிறேன்ற மாதிரி என்னை போய் செருப்பால் அடி நாயே என்னை கோவப்பட்டேன்னா நான் எதுக்கு திட்டுறேன்? நல்லா இருப்பியா, வாழ்ந்துருவியா, கொண்டாட்டமாக இருப்பியா அப்படின்ட்டு. அப்போ குருவை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாழ்ந்துடுங்க, போயிடுங்க. பாதுகாப்பு வளையம் குருக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ இந்த சமூகத்தில் இப்படி ஒரு பேசுகிறோன்னா ஒத்துக்கிறதுக்கு ஆள் இல்லும் போது நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. அந்த குருவை பாதுகாக்கிற வேலை உங்கள் வேலை தான். இல்லைனாலும் குருவுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் போய் தான் ஆகணும். அவர் ஒரு நாள்லாம் தான் பண்ணி ஆகணா, போய் தான் ஆகணும். அவர் போகும்போது சொல்லிட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் தான் தரணும். அப்போ நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா அவர் போகும்போது சொல்லிட்டு போவார். பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவார்? அது உங்கள் பிரச்சனை, அவர் பிரச்சனை அது இல்லை. நீங்கள் நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருந்தாவே அவருக்கு பாதுகாப்பு தான். நீங்கள்லாம் வசதியாக சிறுமாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவர் கொண்டாட்டமாக இருக்கும். குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க.